ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டர் தமிழ் ஃபேக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மெல்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்மளை விட வெயிட் கூடுதலாக இருக்கிறவங்கள நல்லா போட்டு கலாய்ப்போம். ஆனால் அந்த வேர்ல்டில் உள்ள ஹிஸ்ட்ரியிலேயே கூடுதல் எடை உள்ளவரை உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அதனால நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவரோட வெயிட் என்ன, அதனால அவர் என்னெல்லாம் சந்திச்சாரு, அதனால என்ன பாதிப்புலாம் அவருக்கு வந்துச்சு, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இவரோட வெயிட் என்னன்னு பார்த்துடலாம். இவரோட வெயிட் 1400 பவுண்டாம். என்னடா இவ்வளோ வெயிட்டாலாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் ஹிஸ்டரியில இதுதான் வெயிட் கூடுதல் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. உடனே உங்களுக்கு கேள்வி வரலாம், என்னன்னா இவருக்கு ஏன் இவ்வளோ இடம் இவ்வளோ இடையில இவர் உயிரோட இருப்பாரா, இவருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, இவருக்கு எப்படி குழந்தை பிறந்து, இப்படி நிறைய டவுட் இருக்கலாம். அதை பத்தி ரொம்ப தெளிவா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இவரோட பேர் ஜான் ப்ரோவர். இவர் அமெரிக்கால தான் பிறந்திருக்காரு. இவருக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது ஒரு குடிசையில இருந்து ஒரு அடுக்குமாடி வீட்டுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. ஆனா இவருக்கு தான் உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த இடத்துல. அப்படியே நாளும் ஆகுது, வயசும் ஏறிட்டே போகுது. இப்ப இவரோட வயசு 12. அவரோட எடை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 294 பவுண்ட்ஸ். அப்படியே கூட ஒரு 10 வருஷம் டிக்கிங் ஆகுது. அப்ப இவரோட வயசு 22. அப்ப இவரோட எடை 392 பவுண்ட்ஸ். அப்புறம் 1996 இவரோட எடை 700 பவுண்ட்ஸாக ஏறிட்டு, அப்புறம் 700ல இருந்து 800, 900 அப்படின்னு ஏறிட்டே போச்சு. இவரோட ஹைட்டும் 6 அடி தானாம். இவரோட உடம்புல 80% கொழுப்பு தான் இருந்திருக்கு. அவரு வயசாக ஆக ஏண்டா நமக்கு இப்படி உடம்பு ஏறிட்டே போகுதுன்னு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு முடிவுக்கு வராரு, நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறனாலதான் எடை கூடுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மை அது இல்லைன்னு அவருக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. அவரோட உடம்புல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அவரோட உடம்புல அவ்வளவு பிரச்சனை இருந்த போதிலும் அவர் நல்ல ஒரு குடும்பஸ்தனா தான் இருந்திருக்காரு. இவருக்கு 1963 தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஜூன் மெக்காட்டின் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவர் 17 வருஷம் டாக்ஸி டிரைவரா தான் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அவரு 1978ல உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்புறம் அவரு அவரோட சாப்பாட்டையே கம்மி பண்ணியிருக்காரு. எந்த அளவு கம்மி பண்ணியிருக்காருன்னா 600 கேலரி தான் சாப்பிடவே செய்வாராம். அப்புறம் அவர் மாத்திரை எல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. இதனால இவருக்கு சைடு எஃபெக்ட் படுத்த படுக்கையில ஆயிடுறாரு. அப்புறம் அவர் ஒரு டாக்டரை போய் பார்க்கறாரு. டாக்டரை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியல, ஏன்னா வாசல் ரொம்ப சின்னதா இருந்தது. இவரோட வெயிட் 1400 பவுண்ட் இல்லையா, அதனாலேயே இவரை உள்ள கொண்டு போகிறதுக்கு தீயணைப்பு வீரர்கள் கதவை கொஞ்சம் உடைச்சு பெருசாக்குறாங்க. அப்புறம் தான் இவர் 1400க்கு மேல உடம்பு எடை இருக்கிறதுனால இவர் உலக சாதனையே முறியடிச்சிருக்காரு. அங்க உள்ள போன உடனே அங்க உள்ள டாக்டருக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமாயி போச்சு. ஏன்னா இவ்வளவு எடை உள்ள நபர் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கதே பெரிய விஷயம். அப்புறம் இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவருக்கு எடிமா அப்படின்னு ஒரு நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இது என்ன நோய்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திசுக்கள்ல அதிக தண்ணி இருக்கனால வர நோய் தான் இது. இவருக்கு 2 மகன்கள் இருந்திருக்காங்க. இவரோட மனைவியோட இடம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 110 பவுண்ட்ஸ் தானாம். அப்புறம் 1980களில் இவரோட மனைவி கூட டைவர்ஸ் ஆகிறது. அப்புறம் இவர் மின்சோ பீக்வியன் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களால சுவாசிக்கவே முடியாதாம். எதனாலன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்துல அதிகப்படியா கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்குமாம். அப்புறம் இவருக்கு இந்த நோய் கியூர் ஆகும் போதே இந்த உடம்பை எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல இறங்குறாரு. அப்புறம் அவரு ஒரு நாளைக்கு 1200 கலோரி வச்சு குறைக்கிறாரு. அப்படி குறைச்சதுல அவருக்கு 476 பவுண்ட்ஸாக மாறிட்டு 900 பவுண்டு குறைஞ்சிருக்காரு. கடைசியா அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது 210 பவுண்டு தான் இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வரனால அவருக்கு உடம்பு எடை அடுத்த உடனே கூட போகுது அப்படின்னு. அவர் வீட்டுக்கு வந்த கொஞ்ச வருஷத்திலேயே 900 பவுண்ட்ஸா கூடிட்டாரு. அப்புறம் ஒரு வாரத்திலேயே கூட ஒரு 200 பவுண்டு போட்டுருச்சு. அப்புறம் 23 மாசம் கழிச்சு தனது 41வது வயதுல தான் இறந்திருக்காரு. இவரு நுரையீரல் நோயால் தான் இறந்திருக்காரு அப்படின்னு நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்புறேன். மேலும் இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.